நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருந்து சமூக அறிவியல் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் தான். கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இதுதான். என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், கர்நாடக போர், மைசூர் போர், மராத்திய போர், அப்புறம் ஆங்கிலேய நிர்வாகம் என்ன சொன்னாங்க, அப்புறம் துணைப்பட திட்டம், அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கை. சரியா? இது எல்லாமே இருந்தால் வரும். அதனால இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பெரிய டாபிக். நம்ம எவ்வளோ சீக்கிரமா சொல்லி முடிக்க முடியுமோ அவங்க சீக்கிரமா சொல்லலாம், புரியுற மாதிரி சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வங்காளம். ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் காலத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க, பர்மிஷன் வாங்கி உள்ள வந்துட்டாங்க. சரியா? வங்காளத்தில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ வங்காளத்தில் நடக்கக்கூடிய விஷயம்னா இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம போயிடலாம். 1756 வங்காள நவாப் அலிவர்திகார் இறந்து போறாரு. என்ன பண்றாரு? அலிவர்திகார் இறந்து போறாரு. இறந்து போனவுடனே அவருடைய பேரன், இவருடைய பேரன் யாரு? சிராஜுல் தௌலா வராது. அவருடைய பேரன் சிராஜுல் தௌலா ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தோடனே அவர் ரொம்ப வலிமையா இருக்காரு, ஆனா அவர் ஒரு மூர்க்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சிராஜுல் தௌலா வந்தோடனே அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்காரு, பிரெஞ்சுக்காரர்களுக்கு தேவையா இருக்க நண்பரா இருக்காரு. சரியா? அலிவர்திகார் இறக்குறாரு. இறந்த உடனே அவருக்கு இறப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சிராஜுல் தௌலா ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்தோடனே அவர் ஆங்கிலேயருக்கு எதிராகவும் பிரெஞ்சுக்காரருக்கு ஆதரவாக இருக்காரு. அவ்வளவுதான் ஆச்சுங்க. இப்ப ஆப்போசிட் பண்ணும்போது ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஆங்கிலேயர் எப்படி இங்க டெவலப் ஆகிறாங்க நம்ம ஏரியாவில், இவங்க நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு 3 சம்பவம் பண்றாரு. 1756 3 சம்பவம் பண்றாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காசிம் பஜாரை பிடிக்கிறாரு. காசிம் பஜார்ல இருக்கக்கூடிய வணிக மையத்தை பிடிக்கிறாரு. சரிங்களா? ஆங்கிலேயருடைய வணிக மையத்தை பிடிச்சிடாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா கல்கத்தா கோட்டையை என்ன பண்றாரு, கல்கத்தா கோட்டையை அட்டாக் பண்ணி கல்கத்தா கோட்டையை பிடிச்சிடாரு. பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்றாருன்னா ஒரு 146 பேர் என்ன பண்றாருன்னா அடிச்சு வைக்கிறாரு. இந்த அடிச்சத்துல மூச்சு திணறி என்ன பண்றாங்க, 123 பேர் இறந்து போறாங்க. 123 பேர் இறந்து போறாங்க. 23 பேர் மட்டும் உயிரோட இருக்காங்க. இது என்ன சொல்றாங்க, வரலாற்றுல இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது நடந்த உடனே இதெல்லாம் இவருக்கு பேரா போயிட்டு இருக்குது. உடனே என்ன பண்றாங்க, ராபர்ட்லேயே வரான். அவன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு உப்பாங்க பையன் என்ன பண்றாங்க, அங்க அடிச்சார இங்க வரான். இங்க என்ன பண்றான், அவன் வீட்டுல அழகாக வச்சிருந்தாலும் இங்க அடிச்சு விடுறான். இப்போ வந்த உடனே சண்டை போடுறான். சண்டை போட்டோன்னே என்ன ஆகுது, நவாப் பாக்குறாரு, ஓகே ஆப்போசிட் ஆகுது. இவங்க என்னன்னா பழமையான போர்க்கருவிகள், போர் நடைமுறைகள், சம்பிரதாயங்கள் வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு எந்த சம்பிரதாயமும் கிடையாது வெள்ளக்காரங்களுக்கு. அவங்க இஷ்டத்துக்கு பணம் போவாங்க, துரோகம் பண்றது, ஏமாத்துறது, சீட்டிங் பண்றது, எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. இவங்க போர் முறையில ஒரு இதாக போர் வரணும் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே இவங்க இந்த கோட்டையை பிடிக்க வராம ராபர்ட்லே பிடிக்க வந்த உடனே அவங்க 2 பேருக்கு இடையில என்ன நடக்குதுன்னா ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. என்ன உடன்படிக்கை பாத்தீங்கன்னா அலிநகர் உடன்படிக்கை ஏற்படுகிறது. அலிநகர் உடன்படிக்கைப்படி என்ன பண்றா, 2 பேரும் சரி சமாதானமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. சமாதானம் போயிடலாம், நம்ம சண்டடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு என்ன பண்றான், அடுத்த மார்ச்ல என்ன பண்றான், சந்திரநாகுவா கைப்பற்றுவான். சந்திரநாகுன்னா இது பிரெஞ்சில கைப்பற்றுவான். யாரு? ராபர்ட்லே ஆங்கிலேயர். உடனே இருக்குன்னா கோவம் வருது. இப்பதான் சமாதான உடன்படிக்கை போட்ட மறுபடியும் நம்ம சண்டைக்காரர் சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஜூன் 23, 1757 பிளாஸ்டிக் போர் நடக்குது. இந்த பிளாஸ்டிக் போர் தான் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு, அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு வழிவகுத்தது. சரிங்களா? முதல்ல ஆங்கிலேயர் எதுக்காக வந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆங்கிலேயர் வணிக மரத்துக்காக தான் வந்தாங்க. அது கடைசி என்ன பண்றாங்க, அரசியல் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்காங்க, இங்க இருக்கிற மன்னர்கள்லாம் முற்றும் இல்லாம இருக்காங்க, இவங்களுக்கு பெருசா அறியாமை நிறைய இருக்குது, தொழில்நுட்பம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நாட்டுல எல்லா பொருட்களை தந்து இங்க இறக்கி வித்தரலாம் அப்படி முடிவு பண்றாங்க. வியாபாரம் பண்ண வந்தாங்க, கடைசி நாடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. சந்திரன் அவங்கள புடிச்சிட்டாங்க. பிடிச்சவனே கோவம் சண்டை வருது. அதுல அவர் தோத்து போறாரு. யாரு? சிராஜுல் தௌலா தோத்து போறாரு. ஏன் தோத்து போறாரு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் போர்ல சிராஜுல் தௌலா தோத்து போறாரு. அதோட அவர் வரமாட்டாரு. சரிங்களா? அவரு இதுல காரியம் பண்றாங்க. சிராஜுல் தௌலாவுடைய படை தளபதி யாரு பாத்தீங்கன்னா மீர் ஜாஃபர். மீர் ஜாஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சித்தப்பா. யாரு? சித்தப்பா. இந்த என்ன கட்டுனா, நம்ம அப்பா நம்மள ஒரு மன்னரா போறாங்க, இவனை போட்டு நவாப்பா போட்டு போயிட்டானே, அது எப்படி ஏற்றுக்க முடியறதுனால நம்ம எப்படி படைத்தாளர் ஆகிட்டு
ஒரு பெரிய படை வச்சுக்கலாம். பட தளபதி தான் நம்பிக்கையா நடிக்கிற மாதிரி நடிக்கிறான். மட்டும் என்ன பண்றான், போருக்கு ரெடி பண்ணி விட்டான். இவன் ஆங்கிலேயருக்கு கொண்டு சொல்லி விட்டான். போர் நடக்குது, பிளாஸ்டிக் போர் நடக்குது. ரொம்ப நேரம் நடந்து நினைச்சு போரு. இவன் படையெடுத்து வந்து என்ன பண்றான், வேற ஒரு பக்கம் திருப்பி போயிடறான். உண்மையாவே அந்த படையை சண்டை போடல, சிராஜ் இந்த கொஞ்சம் பேர் மட்டும் சண்டை போட்டு மாட்டி போறாங்க. சரியா? இவன் ஆங்கிலேயர் கூட உடன்படிக்கை போட்டிருப்பான். நான் வந்து போர்ல இந்த மாதிரி பழி ஆகிடுது, துரோகம் பண்ணிடுறேன், இல்ல அவனை வந்து நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன், எனக்கு வந்து என் நவாப்பை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பாடத்துக்கு வரீங்க. அடுத்தது நவாப்பா ஆயிட்டோன்னே 1757 இருந்து 60 வரைக்கும் என்ன பண்றாரு, நவாப்பா இருக்காரு. என்ன பண்றாரு, நவாப்பா இருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க நவாப்பா ஆகுனா இவன் ஏதாவது கொடுக்கணும்ல ஆங்கிலேயருக்கு. ஆங்கிலேயருக்கு ஏதாவது கொடுத்து தானே விடுவான். என்ன செய்யறான், வங்காளம், பீகார், ஒடிசா இந்த 3 பகுதிக்கான வரி வசூலை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், வரி வசூல். வரி வசூலை நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே போல இந்த ஏரியாவில் நீங்க தடையற்ற வணிகம், சரியா, தடையற்ற வணிகம் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டோடனே இதுவும் முடிஞ்சா பார்த்தா இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா 24 பர்கானா, அதாவது 24 பர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை கொடுக்குறான். சரியா? அந்த பர்கானா கொடுத்த உடனே ஆங்கிலேயருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் என்ன ஆச்சு, மீர் ஜாஃபர் வந்து ஆட்சியில் இருக்கான். சரியா? மீர் ஜாஃபர் ஆட்சியில் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாருங்க, அதாவது மீர் ஜாஃபர் ஆட்சியில் இருக்காரு. சரிங்களா? மீர் ஜாஃபர் வந்து செட் ஆகுறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் வந்து அவர் கேட்க முடியாது. பண்றாங்க அவங்க வரியே கட்டுறது இல்லை. அதுக்கப்புறம் கடந்து வராது. இந்த இடத்துல உட்கார வச்சு அவங்க சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வானே ஒரு நவா பண்ணிச்சுட்டு அதிகாரம் நவா பண்ணிட்டு ஆங்கிலேயர்களுக்கு வரணும். செட் ஆகணும். என்ன பண்றாங்க, மீர் ஜாஃபர் தூக்கிட்டு அவருடைய மருமகன் மீர் காசிம் போடுறாங்க. யாரு இவரு, இது வந்து மருமகன். சரியா? மருமகன் மீர் காசிம் போடுறாங்க. மருமகன் மீர் காசிம் நவாபா மாத்துறாங்க. இந்த என்ன பண்றாங்கன்னா, ஓகே என்ன நீ வந்து நவாப் ஆகிட்டு ஒரு நேரம் செய்யணும் சொல்லி இவர் என்ன பண்றாரு, மிட்னாபுரை கொடுக்குறாரு. புர்த்வான், சிட்டாகாங் கொடுக்குறாங்க. 3 பகுதி கொடுக்குறாங்க. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மிரட்னா 10 ரூபா, இல்லை சிட்டா பறந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? மிரட்னா ஒரு 10 ரூபா, இல்லை சிட்டா பறந்துடும் ஞாபகம் வச்சுட்டா யாரு, மீர் காசிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? அடுத்தது தலைநகரை மூர்ஷிதாபாத்ல இருந்து வாங்கிட்டு மாற்றாரு. மீர் காசிமுடைய ரோலு அவ்வளவுதான். முடிஞ்சா? அதுக்கப்புறம் அதுனா மீர் காசிம் செட் ஆகுது. ஏன் செட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயத்துல ஒரு தடையற்ற ஒரு வணிகம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு தஸ்தக் என்ன ஒரு சலுகை கொடுத்துருப்பாங்க. தஸ்தக் அந்த வரி வசூல் முறையை என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க தப்பா பயன்படுத்திருப்பாங்க. தஸ்தக்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்க வியாபாரம் பண்ணிக்கலாம், வணிகம் பண்ணிக்கலாம், நீங்க வரி செலுத்த தேவையில்லை. இந்த ஆறு என்ன பண்றாருன்னா, அதாங்க இது இதாங்க அதுன்ற மாதிரி எல்லா இடத்தையும் என்ன பண்றாங்க, ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, கடுப்பாயிட்டு சந்தைக்கு போறாரு. இவர்கிட்ட வலிமை கிடையாது. ஒரு உடனே என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல இருக்கிற அயோத்தி நவாப் மற்றும் முகலாய பேரரசுக்கு போறாரு, உதவி கேட்கிறாரு. ஆங்கிலேயர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த நாட்டையும் போய் அவங்க பிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சண்டைக்காக இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பாங்க. அவனுக்கு எதிர்த்து இருப்பான், அந்த எதிர்ப்பு சேர்த்து ஒருத்தர் அடிப்பாங்க. அடிச்சு ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து இந்த நிர்வாகத்துல அவனுங்க கைப்பற்றிடுவாங்க. யாரு, ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட சேர்ந்து அவங்க காலி பண்ணுவாங்க. ஆப்போசிட் கூட காலி பண்ணுவோம். இதுதான் அவனுக்கு போது. இந்த இடத்துல ஆங்கிலேயர் என்ன பண்ணல, இவங்க 2 பேரும் சண்டைக்கு போகவே இல்லை. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். சரியா? மீர் காசிம் தானே பண்றான், போய் கூப்பிடுவாங்க. இப்ப 3 பேர் சேர்ந்த முக்கூட்டு படை. சரியா? முக்கூட்டு படை என்ன பண்ணுது, சண்டைக்கு வருது. இந்த சண்டை எங்க ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையோடைய மேற்கு பகுதியில சுமார் 130 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. சரியா? ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கும் போது இவங்க தான் சொன்னாங்க, இவங்க வந்து பழமையான சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன ஈஸியா ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சிட்ட உடனே இந்த போர் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா, பக்சத்துல வந்து 1764 அக்டோபர் 22 நடக்குது. சரியா? 1764 அக்டோபர் 22 நடக்குது. இதுல அவங்க தோற்கடிக்கப்படுகிறார்கள். யாரு, 3 பேர் தோற்கடிக்கப்படுறாங்க. மீர் காசிம் காலி ஆயிடலாம். உடனே யார் வராங்க பாத்தீங்கன்னா,
மீர் ஜாஃபர் போடுறாங்க. மீர் காசிம் தோற்கடிச்சுட்டு மீர் ஜாஃபர் போடுறாங்க. சரியா? இதோட நிறுத்துங்க. போர் எப்ப நடக்குது? 1764 அப்ப இருபத்தி நடக்குது. இந்த 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் வர மீர் காசிம் தான் 2 பேர் கூப்பிட்டாராம். அவங்க அடிச்சு என்ன பண்றாங்க? அவங்க தோத்து போறாங்க. இப்ப அவங்களுடைய இலக்கு என்ன ஆகுது? வடமனுக்கு போன மாதிரி இருந்தா முடிஞ்சா இதுதான் அந்த ஏகாதிபத்திய கொள்கை விரிவாகுது. இப்ப இவங்க தோற்ற உடனே ஒரு உடன்படிக்கை போடணும்ல, ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி மீர் ஜாஃபர் என்ன பண்றாங்க? ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றான்? ஆட்சியில உட்காந்துட்டா அவன் நவப்பா இருக்கான். இப்ப அந்த போர் முடிஞ்சவங்க ஒரு உடன்படிக்கை, எந்த ஒரு போர் முடிஞ்சாலும் உடன்படிக்கை போடுவாங்க. ஆங்கிலேயர் எந்த ஒரு நிர்வாகத்தையும் நேரடியாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. யாரையாவது போட்டுருவாங்க. அதாவது இந்திய நிலப்பகுதியில் இருக்கிற ஒரு நபரையும் போட்டுதான் ஆட்சி புரிவாங்க. வரி வசூல் நீதி எல்லாமே அவங்க எடுத்துக்குவாங்க. பேருக்கு ஒரு டம்மியா ஒரு பொம்மை ஒரு ஆட்சி இருக்கும். சரியா? அதுதான் எந்த ஆட்சியும் பார்த்தோம். இப்ப அலகாபாத் உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 1765 பிப்ரவரி 20 என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அலகாபாத் உடன்படிக்கை என்னன்னா, அந்த 54க்கும் 2ஆம் ஷாவுக்கும் உடன்படிக்கை செஞ்சுட்டு அவங்க பகுதியில் என்ன பண்றாங்க? வரி வசூல் நாங்க செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? முடிஞ்ச உடனே மீர் ஜாஃபர் என்ன பண்றாரு? நவாப்பா இருக்கான்னு சொன்னேன். நவாப் உடல்நல சரியில்லாம இறந்து போறாரு. இறந்து போனோடனே நிஜாமுத்தௌலா யாருன்னா அவருடைய பையன். சரியா? நிஜாமுத்தௌலா நவாப்பா அவர் பதவி எடுத்துக்கிறாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பற்றி பாருங்க. இப்ப கிளாஸ் 4 பக்சார் போர் முடிச்சு. இந்த பக்சார் போர் முடிவுல ஒரு அமௌண்ட் பெருசா கிடைக்கும். அந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆங்கிலேயருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிளாஸ்டிக் போர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு இந்தியாவில் வேறுபடுறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கும். பக்சார் போர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் நிரந்தரமா அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் ஏகாதிபத்திய கொள்கைக்கு நல்லா டெவலப் ஆகிடும். சரிங்களா? அவங்க அதை நிறைய அமௌண்ட் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பெரிய அளவில் அவங்க தயாராகிருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா டேனியர்கள் எல்லாமே வந்துருப்பாங்க. பெரிய அளவில் போட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தான் போட்டி இருக்கும். இது எல்லாருமே ஒரு சின்ன பகுதி வச்சிருப்பாங்க, ஓடி போயிடுவாங்க. இப்ப இந்த கர்நாடக போர்ல பாத்தீங்கன்னா யார் இருக்கணும்ன்ற ஒரு முடிவு தான் தெளிவா இருக்கும். நமக்கு ஆங்கிலேயர் இந்தியாவில் இருக்கணுமா இல்ல பிரெஞ்சுக்காரர் இருக்கணுமா? இந்த 3 கர்நாடக போருமே அதுதான் சொல்லும். சரிங்களா? இந்த ஒவ்வொரு போரும் நம்ம பார்க்கலாம். கர்நாடக போர் முதல் போர் பாத்தீங்கன்னா 1746 to 48. இரண்டாவது கர்நாடக போர் பாத்தீங்கன்னா 49 to 54. மூன்றாவது கர்நாடக போர் பாத்தீங்கன்னா 1756 to 1763. சரிங்களா? இப்ப ஒவ்வொரு போர் முடியும் பாத்தீங்கன்னா உடன்படிக்கை ஏற்படும். ஃபர்ஸ்ட் கர்நாடக போர்ல பாத்தீங்கன்னா ஆயுத சபை உடன்படிக்கை, இரண்டாவது பாண்டிச்சேரி, மூன்றாவது பாரிஸ். சரியா? இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் என்ன சொல்றாங்க? போடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? 2 வார்த்தையும் செல்ல வச்சுன்னா போடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு, போடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இல்லையே போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுட்டா முற்றிலும். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க சப்போஸ் நீங்க போடலாம். இப்ப பிரச்சனைனா பாண்டிச்சேரி பாரிஸ் குழம்பு. சரியா? அப்ப போடி அப்படின்னா அந்த ஓ வந்துடும், பாத்துக்கிட்டா வந்துடும். சரியா? பாரிஸ் வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சா அடுத்தது முதல் கர்நாடக போர் நடக்குது. இதுக்கான காரணம் பாருங்க. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பாவில ஆங்கிலேயர்களும் அதாவது பிரிட்டன்காரர்களும் பிரான்சும் எதிரி நாடுகள். அந்த பகுதியில யார் பெரியவன்ற போட்டி இருக்கும். அந்த போட்டியில அவங்க எப்பவுமே எதிர்ப்புறமையா இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆஸ்திரிய வாரிசுகளுமே போர் ஏற்படும் போது இவங்க இது அணியா செயல்படுறாங்க. அதோடைய தாக்கம் என்ன அது இருக்குது. இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக நாட்டுக்கிட்ட பிரெஞ்சுக்காரர் சண்டைக்கு போறாங்க. இப்ப அங்க சண்டை நடக்கும் போது என்ன பண்றாங்க, இவங்க அதை காரணம் வச்சுட்டு ஆங்கிலேயர் இங்க பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்க, இவங்க அடிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கர்நாடக நவாப் இவங்க சேர்ந்துடுறாங்க. யார்கிட்ட? கர்நாடக நவாப். ஓகேவா? கர்நாடக நவாப் யார் பாத்தீங்கன்னா அன்வாரிதி. அதாவது பிரிட்டிஷ்காரங்க கூட யார் போகுது? அன்வாரிதி இருப்பாரு. பிரெஞ்சுக்காரங்க இரண்டாம் கர்நாடக போட்டு தான் மொத்தம் ஒரு போர்ட்ஸ் வரும். இந்த இடத்துல முதல் கர்நாடக போட்டு பாத்தீங்கன்னா அன்வாரிதி மட்டும் தான் வராரு. சரியா? அவருடைய படைத்தலைவர் பாத்தீங்கன்னா மாவுஸ் கான். இப்ப அன்வாரிதி பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா வாங்கல, அவருடைய படைத்தளபதி மாவுஸ் கான் அனுப்புறாரு. சரியா? மாவுஸ் கான் ஒரு பெரிய படை எடுத்துட்டு வர்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. முதல் கர்நாடக போர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரிய வாரிசுகளுக்கு தான் காரணம்.
அங்க நடக்கக்கூடிய சண்டைக்கு என்ன பண்றாங்க, இங்கிலாந்து பேர் அடிச்சுட்டாங்க. அப்ப கர்நாடக நாவுக்கும் சண்டை வருது. அப்ப ஆங்கிலம் என்ன பண்றாங்க, கர்நாடக நாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அந்த சண்டை எப்படி பாத்தீங்கன்னா அடையாறுல சாத்தூர் பகுதியில் என்ன சண்டை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாபூஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படை கொண்டு வர்றாரு. ஆனா இந்த பேரடைஸ் பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா இந்த கர்னல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படை எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு, ஜெயிச்சிடறாங்க. ஐரோப்பியர்கள் முதலில் வெற்றி பெற்ற ஒரு போர் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல் கர்நாடக போர் தான். அவங்க இந்தியாவில ஒரு அரசு போர் கடிக்க முடியும், நம்ம மேலாண்மை செய்ய முடியும்னு ஒரு நிரூபிச்ச போர் எதுன்னு கேட்டாங்கன்னா முதல் கர்நாடக போர் தான். சரியா, அவங்க மேலாண்மை செய்யறதுல வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா இதுதான். ஐரோப்பிய முதல்ல வெற்றி பெற்ற போர் எதுக்காக இதுதான் நீங்க சொல்லணும். சரியா, முடிஞ்சா இப்ப ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே அங்க ஐரோப்பாவில போர் முடிஞ்சு போகுது. உடனே என்ன பண்றாங்க, இங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. நடக்கும். இது எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா 1748 தான் நடக்கும். சரிங்களா, இப்ப அவரோட பகுதியை அவங்க கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். இது 48 இரண்டாம் கர்நாடக போர்ப்பாங்க. இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கவனிக்காம ஆகும், புரியாது, கதையே புரியாது, மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா கடைசியா புரியாம போயிடும். ரொம்ப முக்கியம் எல்லாமே. சரிங்களா, இப்ப இந்த இரண்டாம் கர்நாடக போர் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா 1749 1754 வரைக்கும் நடக்குது. சரிங்களா, இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கர்நாடகம் ஹைதராபாத் வாரிசுரிமை போட்டி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது கர்நாடகத்துல கர்நாடக நவாபுக்கும் ஹைதராபாத்துடைய நிசாமாபாதிக்கும் கடுமையான போட்டி இருக்கும். அவங்களுடைய வாரிசுகளை என்ன பண்ணுவாங்க, சண்டை அடிச்சுக்குவாங்க. இதுல ஆங்கிலேயர் பக்கம் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும், பிரெஞ்சுக்காரர் பக்கம் யார் நிற்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். ஆங்கிலேயர் பக்கம் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா அன்வாருதீன். சரிங்களா, அன்வாருதீன் இருக்கா. அன்வாருதீனுடைய பையன் தான் யாரு, முகமது அலி. அன்வாருதீனுக்கு ஏற்கனவே ஒரு கேரக்டர் அவங்க படத்துல எப்படின்னு பார்த்தோம், மாபூஸ் கான் பார்த்தோம். சரியா, 3 கேரக்டர் தான் ஆங்கிலேயர் ஞாபகம். அடுத்தது ஹைதராபாத்ல ஆங்கிலேயர் யார் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா நாசர் சங். சரிங்களா, நாசர் சங். சரிங்களா, இப்ப இந்த நாசர் சங் அன்வாருதீன் 2 பேர் தானே பண்றாங்க, பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அடுத்து அந்த பக்கம் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா புரட்சிகார பக்கம் சந்தா சாஹிப், முசாபர் சங். சரிங்களா, இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, நாங்க தான் பதவி வரணும்னு சொல்றாங்க. தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. சரியா, இப்ப போர் நடக்கணும்ல, இப்ப சண்டை நடக்குது. கேட்கலாம், ஆம்பூர் போர் நடக்குது. இந்த ஆம்பூர் போர் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரன் வந்து கடைசியா வெற்றி பெற்ற போர் அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் தோல்வி தான் தருவாங்க. ரொம்ப முக்கியமான போர், அதீதமான ஒரு நம்பிக்கையை கொடுத்தது பாத்தீங்கன்னா யாருக்கு, பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுத்த போர் இருந்தா ஆம்பூர் போர் தான். இது யார் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா டியூப்லே நடத்துவார். சரிங்களா, யாரு பாத்தீங்கன்னா டியூப்லே. இவர் யார் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கவர்னர். சரிங்களா, இதுல இந்த ஆம்பூர் போர்ல பிரெஞ்சுக்காரர் நிறைய கெயின் ஆவாங்க. ஒண்ணுன்னா சொல்றேன் பாருங்க. என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல சண்டை நடக்கும். சண்டை நடந்தது என்ன நடக்கும், இவங்க யாரும் அன்வாருக்கு சொல்லப்படுவார். அன்வார் என்ன பண்ணுவாரு, ஆங்கிலேயர் கொண்டுருவாங்க. கொண்ட உடனே அவனுடைய பையன் யார், அன்வாரினுடைய பையன் திருச்சி கோட்டை மலைக்கோட்டைக்கு போய் தப்பிச்சிடுவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, நாங்க போய் அங்க அவங்க தலைமையிலேயே அங்க அவங்க வந்து அவனுடைய நிர்வாகத்தை பார்த்து அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. இதுக்கு யார் உதவி செய்வாங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் உதவி செய்வாங்க. இங்க இது கர்நாடகா முடிஞ்சு போச்சு. சரிங்களா, அன்வாரி செத்துட்டான், அவன் பையன் ஓடிட்டான். அப்ப யாரு, சந்தா சாஹிப் யாருக்கு போடுறாங்கன்னா பிரெஞ்சுக்காரர் போட்டுருக்காங்க. பிரெஞ்சுக்காரருடைய சப்போர்டர் யாரு, சந்தா சாஹிப் அவன் போட்டுறாங்க, பதவியை உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நாசர் சங்க காலி பண்ணியிருந்தாங்க. நாசர் சங்க காலி பண்ணணும்னா ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முசாபர் சங்க போடுறாங்க. புரியுதா, முசாபர் சங்க போட்டுருந்தாங்க. போட்ட உடனே இப்ப இதுல இவங்க லாபம் வரணும்ல பிரெஞ்சுக்காரங்களுக்கு. என்ன லாபம் வரும் பாத்தீங்கன்னா 3 லாபம் வரும் மொத்தமா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்வாரி சொல்றேன், அன்வாரி செத்துட்டா சந்தாசராவுக்கு ஆட்சிக்கு வந்துட்டான். சரியா, அவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சுத்தி இருக்கக்கூடிய 80 கிராமங்களை கொடுத்துடலாம். என்ன பண்றான், பாண்டிச்சேரியை சுத்தி இருக்கக்கூடிய 80 கிராமங்களை கொடுத்துடலாம். அவன் வாங்கிக்கிறான் அழகா. முடிச்சா அடுத்தது ஹைதராபாத்ல சண்டை போட்டாங்கல்ல, அவங்க ஏதாவது கொடுக்கணும்ல, அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணா நதியோட தென்பகுதிக்குள்ள போட்டுறாங்க, டியூப்ல ஆழ்நகர் போட்டுறாங்க. ஓகேவா, கிருஷ்ணா நதியோடைய தென்பகுதி என்ன பண்றாங்க, பிரெஞ்சுக்காரங்க போட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அந்த நிர்வாகத்துக்குள்ள அந்த வரியை சொல்ல நீங்க செஞ்சு நான் சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொல்றது, முசாபர் சங் சொல்றான். நீ வந்து என்ன பண்ணலாம், நீ வரி வசூல் பண்ணீங்கன்னு சொல்லிடலாம். இப்ப 2 முடிச்சா. இப்ப 3வது விஷயம் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஆட்சி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த முசாஃபர் சங் தான் ஹைதராபாத்தோடைய நிசாம்னு சொன்னார். யாரு? முசாஃபர் சங் தான் ஹைதராபாத்தோடைய நிசாம் நான் சொன்னேன். அவன் என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா, அவங்க மக்களே அவங்க கொண்டுருவாங்க. அதுக்கு பஷர் தேவை கிடையாது. அவங்க மக்களே என்ன பண்ணுவாங்க, தம் மக்களாலே கொல்லப்படுவார். சரியா? தம் மக்கள் என்ன பண்றாங்க, கொலை செஞ்சிருந்தாங்க. கொலை செஞ்சுட்ட உடனே அங்க ஒரு உள்நாட்டு குழப்பம் ஏற்படுது. இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர் பார்க்கறதுனால நாசத்துல செத்து போனால அவனுடைய தம்பி ஒருத்தர் இருப்பான், சகோதரர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, சகோதரன் தானே, ஜலபத் சங். ஜலபத் சங் என்ன பண்ணுவான், பிரெஞ்சுக்கார்ட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்பான். அங்க யார் உதவி செய்வாங்க பாத்தீங்கன்னா, புஷி உதவி செய்வாங்க. புஷி யாரு? அந்த நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்த யாரு? பிரெஞ்சுக்கார ஒரு நிர்வாகத்தை பார்த்துட்டு புஷி என்ன பண்றாரு, உதவி செஞ்சவொடனே இப்ப வந்து என்ன பண்றான், நிசாமா மாறிடுறான். யாரு? ஜலபத் சங் நிசாமா மாறிட்டோடனே அவன் ஏதாவது செய்யணும்ல, குண்டூரை வச்சுக்கிறான். குண்டூர் மட்டும் என்ன பண்றான், அவன் மட்டும் வச்சுக்கிறான். குண்டூரை வச்சுட்டு வட சர்க்கார் முழுவதும் என்ன பண்றான், கொடுத்துடுறான். இப்ப கிட்டத்தட்ட பிரெஞ்சுக்காரர் வந்து இந்த போர்ல ரொம்ப டாமினேஷன் ஆயிடுறாங்க. சரியா? இந்த போர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான போர். இதுதான் பிரெஞ்சுக்காரருடைய ஒரு அமெரிக்கான வளர்ச்சி இது காட்டும். சரியா? நான் மீண்டும் ஒரு முறை கரகாட்டம் சொல்ல பாருங்க. இரண்டாம் கர்நாடக போர் நடக்கும் 1749 to 54. காரணம் பாத்தீங்கன்னா, கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத்துடைய வளர்ச்சி போட்டு. சரியா? இது வந்து இப்ப இரண்டு பிரிவா பார்க்கணும். ஒண்ணு ஆங்கிலேயர் பக்கம் யார் நிற்கிறாங்க பார்க்கணும், பிரெஞ்சுக்காரன் பக்கம் யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஆங்கிலேயர் பக்கம் பாத்தீங்கன்னா அன்வாரின்னு நாசர் சங், அன்வாரினோட பையன் முகமது அலி. பிரெஞ்சுக்கார பக்கம் யார் பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது முசாஃபர் சங். ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. சரியா? இப்ப சண்டை நடக்குது, ஆம்பூர் போர் நடக்குது, 1749 நடக்குது. இதுல அன்வாரி கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட உடனே சந்தா சாஹிப் கர்நாடகாவுடைய நவாப் ஆயிட்டாரு. அவர் நவாப் ஆகிட்டாரு, 80 கிராம் என்ன பண்றாரு, கொடுத்துறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த முகமது அலி திருச்சி தப்பிச்சு ஓடிடுறான். ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா நாசர் சாகடிச்சிடுறாங்க. முசாஃபர் சங் என்ன பண்றான், பதவி போறா. அவன் என்ன செய்யறான்னா, கிருஷ்ண நதியுடைய தென்பகுதி ஃபுல்லா டியூப்ல வந்து ஆளுநர் நியமிச்சிடறான். இந்த காலகட்டத்துல தன் மக்களால் என்ன பண்றான், முசாஃபர் சங் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட உடனே நாசர் சங்கோடைய சகோதரர் ஜலபத் சங் என்ன பண்றான், அவன் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வர சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரன் வந்து உதவி கேட்கறான். அவங்க செய்யறாங்க. உதவுனது யார் பார்த்தீங்கன்னா புஷி. அவன் குண்டூர் மட்டும் நான் வச்சுன்னு மீதி இருக்க எல்லா பகுதியும் என்ன பண்றான், கொடுத்துடலாம். யார்கிட்ட? பிரெஞ்சுக்காரருக்கு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் போர் பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல பிரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். பயங்கரமா செல்வாக்கு செலுத்திருப்பாங்க. இந்த இரண்டாம் கர்நாடக போருடைய தொடர்ச்சியா ஆறுகால போர் நடக்கும். இங்க யார் வருவான்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வருவான். சரிங்களா? ராபர்ட் கிளைவ் வருவான். இந்த போர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, டியூப்ல எதுவும் நல்லா ஜெயிச்சுக்கிறதுனால ஒரு ஆர்வமாகவும் பிடிச்சலாம இருப்பாரு. அவர் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, முகமது அலி திருச்சிக்கு போயிருந்தாங்க. அங்க போய் அவன் அடிச்சு அந்த பகுதியும் பிடிக்கணும்னு என்ன பண்ணுவாரு, கிளம்புவார். அவர் கிளம்புவதுனால சந்தா சாஹிப் நானும் வரேன், அவன் முயற்சி கட்டணும் அப்படின்னு கிளம்புறாரு. இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான், இருந்தாலுமே என்ன பண்றாரு, சந்தா சாஹிப் கிளம்புறாரு. சந்தா சாஹிப் கிளம்பின உடனே இங்க சாண்டர்ஸ்ன்ற இந்த கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா பர்மிஷன் கொடுத்துருவாரு. யாருக்கு? ராபர்ட் கிளைவுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாரு. இவரு ராபர்ட் கிளைவ் மட்டும் தனியாக போற மாட்டா, ஸ்டிங்கர் மட்டும் லாரன்ஸ் உதவியோட வருவோம். சரிங்களா? இப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஆர்மிலையும் காவிரி பாகத்தையும் அடிப்பாங்க. அடிச்ச உடனே இவங்க தோற்றுருவாங்க. யாரு? கர்நாடக நவாப்பும் பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், உங்களுடைய படைகள்லாம் தோற்று வந்து இது மட்டும் இல்லாம இந்த படைகள் ஆங்கில படைகள் முன்னேறி திருச்சியில போயிட்டு யாரை காலி பண்ணு பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்பை கொலை பண்ணிடுவாங்க. முடிஞ்சிடும். உடனே என்ன பண்றாங்க, முகமது அலிய கர்நாடக நவாப்பம் என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சிருவாங்க. இவர் வந்து கர்நாடக நவாப்பம் ஆயிடும். அவர் வந்து அணியில அமைச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சா? முடிஞ்ச போன உடனே இது வந்து பிரெஞ்சுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். பெரிய அடியா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு போராடும் போது ஒரு கடைசியாக ஒரு முடிவாக ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி டியூப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரிஸ்க்கு கூப்பிட்டுறாங்க. பிரான்ஸ் என்ன பண்றாரு, அவர் போயிருந்தாரு. இவரால இன்னும் வேலைக்காக பேஸ் இருந்ததால என்ன பண்றாங்க, டியூப்ல யாராவது கூப்பிடுறாங்க, அவர் போயிடுவார். பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்படும். சரிங்களா? பாண்டிச்சேரி உடன்படிக்கை எப்பன்னு பாத்தீங்கன்னா 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்படும்.
இதுல இந்த உடன்படிக்கை நேரம் என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவரவர் பகுதியை கொடுத்துடணும், முடிஞ்சா ஒண்ணு. அதே போல தங்கள் உள்நாட்டு விவகாரங்களை தலையிடக்கூடாது, அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், கோட்டைகளையும் படைகளையும் பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா திருச்சியாரெல்லாம் பண்ணுவாங்க, சொன்னதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஆங்கிலம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நல்லா வலிமையா மாறுவாங்க. சரியா? இந்த போர் பாத்தீங்கன்னா ஒரு முடிவற்ற நிலையை ஏற்படுத்திருக்கும், முடிவற்ற நிலையை ஏற்படுத்திருக்கும். சரியா? ஏன் நிலைனா, எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை போய் மறுபடியும் அவங்களுக்கு போயிடுச்சு. இதுல யாருக்கு இப்ப யார் வெளியே இருக்கணும் யாருக்கு இருக்குன்றது ஒரு தெளிவு இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு. இப்ப மூன்றாம் கருணை போல் தான் யார் வலிமையான முடிவு பண்ணணும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் கர்நாடக போர். மூன்றாம் கர்நாடக போர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இரண்டாம் கர்நாடக போர் முடியல, பாண்டிச்சேரி வந்து முடிய எடுத்துருப்போம். இப்ப என்ன பண்ணிருப்போம், டியூப்ல போயிட்டாரு சொன்னோம்ல, பாரிஸ் போயிட்டாரு. அங்க கோதேயுன்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் அக்ரிமெண்டே போடுவார். சரிங்களா? அக்ரிமெண்ட் போடுறது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கோதேயு தான் அக்ரிமெண்ட் போட்டுருப்பாரு, டியூப்லேயே போட்டுக்க மாட்டாரு. நீங்க டியூப்லேயே தான் ரெண்டாவது கர்நாடக போர்ல சண்டை போடான்னு நினைச்சு நீங்க போட்டுன்னா உங்களுக்கு மார்க் வராது. சரிங்களா? இப்ப இந்த இரண்டாம் கர்நாடக போர் நிரூபிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பிரதானத்துல வலிமையாகவும் பிரெஞ்சுகாரர்கள் வந்து ஹைதராபாத்ல வலிமையாகவும் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மூன்றாம் கர்நாடக போர் பாருங்க. மூன்றாம் கர்நாடக போர் பாத்தீங்கன்னா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர் தான். சரிங்களா? ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர் தான் காரணம். அது வந்து இங்க வந்து எப்படி எதிர்வச்சது பாத்தீங்கன்னா, வந்தவாசி போரா எதிரொலிக்கும். வந்தவாசி போர் பாத்தீங்கன்னா 1760 ஜனவரி 28 நடக்கும். இதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் நீங்க பாருங்க. மீண்டும் சொல்றா, மூன்றாம் கர்நாடக போர்ல மூன்றாம் கர்நாடக போர் 1756 63 வரைக்கும் நடக்கும். காரணம் பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 ஆண்டு போர். இதோட தொடக்கம் எங்கன்னா வந்தவாசி போர் தான் 1760. இந்த டேட் நான் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு வந்து பக்சர் போர், அந்த அலகாபாத் உடன்படிக்கை, பிளாஸ்டிக் போர், இது மட்டும் டேட் தெரிஞ்சா போதும். இதுக்கு தேவை கிடையாது. இது டேட் தெரிஞ்சா மட்டும் போதும், இது வருஷம் தெரிஞ்சா மட்டும் போதும். ஏற்கனவே நடந்த போல ஆற்காடு போலதான் ராபர்ட் கிளைவ் வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு வீரர்கள் என்று அழைக்கப்படுவார். அந்த இரண்டாம் கர்நாடக போர்ல ராபர்ட் கிளைவ் வந்ததுனால ஆற்காடு வீரர் என்று யாரு ராபர்ட் கிளைவ் அழைக்கப்படுவார். இதுல பாத்தீங்கன்னா வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுவது யாரு பாத்தீங்கன்னா சார் ராயப்பூர் தான். சரிங்களா? வந்தவாசி வீரர், வந்தவாசி வீரர் யார் பாத்தீங்கன்னா சார் ராயப்பூர் தான். சரிங்களா? இப்ப இந்த சண்டையில யார் யாரெல்லாம் இருக்காங்க நம்ம பார்க்கலாம். சார் ராயப்பூர் இருக்காரு, போர்டு இருக்காரு, ராபர்ட் கிளைவ் இருக்காரு. யார் பக்கம்? ஆங்கிலேயர் பக்கம். அதனால பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பக்கம் கவுண்ட் லாலி, கவுண்ட் டி லாலி, அடுத்தது புஷி. சரிங்களா? புஷி வந்து இங்க கிடையாது, ஹைதராபாத்ல இருப்பார். சரியா? இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்றாரு, கவுண்ட் லாலி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, கடலூர்ல இருக்கக்கூடிய செயின்ட் டேவிட் கோட்டையை பிடிச்சிட்டு, கடலூர்ல இருக்கக்கூடிய செயின்ட் டேவிட் கோட்டையை பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு ஜெயிச்சிருவார். ஜெயிச்சோடனே அடுத்து என்ன பண்ணுவார், களத்துல இறங்கிடுவார். இறங்கினோட என்ன செய்வார்னா, புஷிய ஹைதராபாத் இப்படி வாங்க, நீங்க இப்படி நெருங்கி வாங்க, நம்ம இப்படி அடிச்சு போலாம்னு நினைப்பாரு. எல்லாம் புரியுங்க, மேப் வச்சுங்க. சரிங்களா? இங்க இது எல்லாமே கடலூர்னு வச்சுக்கோங்க. இங்க சண்டை போட்டிங்க பிடிச்சிடாரு. உடனே என்ன செய்யறாருன்னா, ஹைதராபாத் இங்க இருக்கு வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, இது ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஐடியா கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறது? கவுண்ட் லாலி தான் கொடுக்குறாரு. அவர் தான் வந்து பிரெஞ்சு படைகளை வழிநடத்த போய் நியமனம் செய்யறாங்க, ஐடியா கொடுக்குறாரு. இந்த ஐடியா கொடுத்தோடனே இங்க யாரு இருக்காங்க, ராபர்ட் கிளைவ் இருக்காங்க. அவன் என்ன செய்யறான், இவர் வந்து படையை திட்டு வரும்போது இங்கிருந்து ஒரு படையை அனுப்பி போர்டுன்னு ஒருத்தர் அனுப்புவான். இந்த போர்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் என்ன பண்ணுவான், இங்க இருந்து வருவான், வந்து இதை பிடிச்சிடுவான். இதை பிடிச்சி கொஞ்சமா அவனுக்கு வடசக்காரா பிடிச்சிடுவானுங்க. கடைசியில இங்க புஷ் நிற்கும் போது ஒண்ணுமே இல்லாம போயிடும். இங்க இருக்கவங்க அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, கவுண்டி நிறைய பிரான்ஸ் கவர்மெண்ட் நீங்க வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டு சிறையில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூக்கில போட்டுருவாங்க. அப்பெல்லாம் மன்னர் ஆட்சி தானே, தூக்கில போட்டா காலி பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதோட இந்த போர் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருது. இந்த போர் எப்பவுமே சொல்லக்கூடியதான், ஒரு போர் முடிவு வருதுன்னா ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. பாரிஸ் உடன்படிக்கை போடுறாங்க. பாரிஸ் உடன்படிக்கை எந்த வருஷம் போடுறாங்க, 1760 போடுறாங்க. சரியா? இதுல என்ன கண்டிஷன்னா,
இந்த இந்த வந்தாசி போர் தான் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வலுவா இருக்கிறதுக்கும் பிரெஞ்சுகள் வந்து குடியேற்றத்தை காலி பண்ணி அவங்க இந்தியாவில இருந்து வெளியே தொடர்ந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்தாசி போர் தான் யார் இருக்கணும்ன்றத ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுத்துருக்கோம். இதுலதான் பிரெஞ்சுகாரர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பாங்க, ஆங்கிலேயர் வலுவா மாறி இருப்பாங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்கிறது. அவங்கள்ட்ட நல்லா ஒரு அக்ஷரத்தோட உதவி எல்லாமே கிடைச்சி படைகள் நல்லாவே இருந்துச்சு. இதே போல பாத்தீங்கன்னா ராமர்களை வந்து பக்சர் போர்ல காசு வச்சு என்ன பண்ணலாம், இந்த படம் எடுத்திருப்பான், கருவூருக்கு நிறைய போயிருப்பான், நிறைய பேர் வந்து செலவு பண்ணியிருப்பான். சரிங்களா? அதனாலதான் அவங்க வந்து இப்ப ஈஸியா வெற்றி பெற முடியும். ஆனா பிரான்ஸ்க்கு அந்த அளவுக்கு பிரெஞ்சுக்காரங்களுக்கு உதவி கிடைச்சிருக்காரு. சரிங்களா? இப்ப இந்த போராட முடியல உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை ஏற்படுகிறது. இந்த உடன்படிக்கை என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு குடியா, அதாவது நீங்க பிரெஞ்சு குடியேற்றம் நாங்க கொடுத்துருவோம், நீங்க அந்த உங்க பகுதியை உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்க கோட்டைகளை கட்டக்கூடாது, உங்க படைகள் பேசக்கூடாது, எங்களுடைய நிர்வாகத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு பண்றாங்க. மொத்தம் முடிச்சுட்டாங்க. அதான் நீங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கோட்டைகளே இருக்காது. சரிங்களா? இதுக்கான காரணம் அதுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மைசூர் போர். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மைசூர் போர்கள். மைசூர் போர் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மைசூர் போர் இருக்கும். 1799 திப்பு சுல்தான் கொல்லப்பட்டுருவாரு. அதோடைய இந்த போர் வந்து எல்லாம் முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மைசூர் பாத்தீங்கன்னா ஒரு இந்து குடும்ப சார்ந்த ஆட்சி கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து படத்தளபதிகளா வேலை செய்வார் யாரு, ஐதருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் பையன் வந்து வலிமையாக்கலாம் யாரு, சரியா? இப்ப 1761 உண்மையான ஆட்சியாளர் மாறிடுவார் யாரு, ஐதருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே கடுப்பாவாங்க. யாரு என்ன, ஆங்கிலேயர், மராத்தியர், ஹைதராபாத், நிசாம், இவங்க எல்லாம் 3 பேர் ஒரு பக்கமாகவும் ஹைதராபாத் ஒரு பக்கமா இருப்பாரு. இப்ப இந்த காலகட்டத்தில் சமரம் போது இந்த ஜோசப் ஸ்மித் என்ன பண்ணுவாருன்னா படையெடுத்து வருவாரு. இவர் என்ன பண்ணுவார், ஹைதராபாத் மன்னோட கைப்பிடிச்சு மதராஸ் மீது போரிட்டு போவாரு. ரொம்ப வலிமையா போயிட்டு இருப்பாரு. தாங்க முடியாது ஆங்கிலேயரால. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன்படிக்கை போட்டுருவாங்க. உடன்படிக்கை போட்டுனா செய்வாங்க பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை தான் என்ன சொல்றாங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை. இந்த மதராஸ் உடன்படிக்கை பாத்தீங்கன்னா அவரோட பகுதி அவங்க கொடுத்துடலாம், புரியுதா? அவரோட பகுதி அவங்க கொடுத்துக்கலாம், ஒருத்தர் தாழ்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சரியா? இந்த முதல் மைசூர் போர் வரைக்கும் சிம்பிளா முடிச்சிடும். இதுக்கான காரணம் தான் பொறாமை தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க 2ஆம் மைசூர் போர். 2ஆம் மைசூர் போர் பாத்தீங்கன்னா 1880 84 வரைக்கும் நடக்கும். சரியா? 2ஆம் மைசூர் போர் 80 84 வரைக்கும் நடக்கும். முதல் மைசூர் போர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க பகுதி அவங்க கொடுத்துருவாங்க. சரியா? இருந்தாலும் அவங்க எடுத்துருக்கோம். இப்ப இதுக்கான உடனடி காரணம் பாத்தீங்கன்னா 2ஆம் மைசூர் போருக்கான உடனடி காரணம் பாத்தீங்கன்னா 1771 மராத்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மராத்தியர்கள் தாக்குதல் நடத்துவாங்க. யாரு மேல, ஹைதராபாத் மேல வந்து தாக்குதல் நடத்துவாங்க. மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா உடன்படிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 69 உடன்படிக்கை சொல்லியிருப்பாங்க, நாங்க உதவி செய்யறது சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க, பிரெஞ்சுக்காரருடைய பகுதியான இந்த குடியேற்ற பகுதியான மாகியை வந்து கைப்பற்றுவாங்க. மாகியை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கோவம் வந்துடும். யாரை கோவம்னா முதல் மைசூர் போர்ல இருக்கிறதுக்கு தலைகீழா மாறிடும். எப்படின்னா முதல் மைசூர் போர்ல யார் யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ ஆங்கிலேயர் தவிர இது எல்லாம் இழுத்து வந்துருவாங்க. யாரு, ஹைதராபாத் நிசாமும் மராத்தியர் எல்லாம் வந்துருவாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயர் அடிப்பாங்க. அவங்க அடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா இது பெருசா வெற்றி இருக்காது. பாத்தீங்கன்னா 1900 பாத்தீங்கன்னா போர்ட் நோவா என்கிற பரிகைப்பேட்டையில நம்ம கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடலூர் பகுதியிலிருந்து ஒரு கடலூர் ஒரு 20 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதான். இந்த பரிகைப்பேட்டையில இன்னும் அவங்க ஜெயிலு எல்லாமே இருக்குது. முதல்ல இரும்பு தொழிற்சாலை உருவாங்க. அதுதான். சரிங்களா? இது ஒரு கடற்கரை பகுதி. என்ன பண்றாங்க, தோல் கடிக்கிறாங்க. அடுத்து சோழங்களுக்கு தோல் கடிச்சிடறாங்க. தோல் கடிச்ச உடனே அடுத்தது இவர் வந்து 1882 ஹைதராபாத் புற்றுநோய் வந்துடும். அவர் இறந்து போயிடுவாரு. அவர் இறந்த உடனே என்ன பண்ணுவாரு, திரும்ப வந்து வேற வழி இல்லாம போரை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. போர் நடந்துட்டு இருக்கும்போது பிரிகேடியர் மேத்யூஸ் என்ற ஒரு நபரை என்ன பண்றாரு, கைது பண்ணுவாரு. பின்னாடியே அதுவே ஒரு பெரிய பிரச்சனை மாறும். சரிங்களா? அடுத்தது இங்க இந்த போர் வந்து முடியும் போது ஒரு யாருக்கும் ஒரு சரியான ஒரு இது கிடையாது. அதான் என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பண்ணலாம். என்ன பண்றாரு, திப்பு வந்து இந்த உடன்படிக்கைக்கு வந்துடலாம் அப்படின்றாரு. திப்பு உடன்படிக்கை வந்தவர் என்ன சொல்றாருன்னா அந்த அவரவர் பகுதியை நம்ம கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு இந்த உடன்படிக்கை போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வாரணாசிக்கு தான் போறாரு. யாரு, வாரணாசிக்கு தான் போறாரு. மங்கள உடன்படிக்கை போடும்போது இந்த மங்கள உடன்படிக்கை 1784 இது போட்டது யாரு பாத்தீங்கன்னா வாரணாசி. சரிங்களா? இங்க என்ன உடன்படிக்கை போடுறோம் பாத்தீங்கன்னா அவங்க பகுதி நான் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா
ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நிறைய பகுதியை எழுந்திருப்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க, சாமர்த்தியமா எந்த பகுதியும் எழுத மாட்டாங்க, கம்முன்னு ஆயிடுவாங்க. சரியா? இதான் இந்த போருடைய முடிவு. ஓகேவா? தெளிவா சொல்லிட்டுனா, மூன்றாம் மைசூர் போர் பாருங்க. மூன்றாம் மைசூர் போர் பாத்தீங்கன்னா 1792 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? அடுத்தது இதுக்கான காரணம் பாருங்க. திப்பு சுல்தான் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, துருக்கி மற்றும் பிரான்ஸோட நட்போட இருப்பாரு. அவங்கள்ட்ட உதவி கேட்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஆங்கில வந்து தலைவர்களுக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு காலி பண்ணு சொல்லிட்டு உதவி கேட்பாரு. அவங்களுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். கடைசி என்ன ஆகும்னா 1789 திருவிதாங்கூர் தான் ஆங்கிலேயருடைய நட்பு நாடா இருக்கும். அவங்க மேல தாக்குதல் நடத்துவார். இந்த காரணம் தான் என்னது, மூன்றாம் மைசூர் போருக்கு காரணமாகும். இந்த போர் பாத்தீங்கன்னா 3 கட்டமா நடக்கும். 3 கட்டமா நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தளபதி அனுப்புவாரு, மெடாஸ் என்ற ஒரு நபர் அனுப்புவாரு. யாரு? கார்னவெஸ் அனுப்புவாரு. அவர் தோத்துருவாரு. மெடாஸ் என்பவர் தோத்துருவாரு. அடுத்து கார்னவெஸ் என்ன பண்ணுவாரு, தானே வந்து என்ன பண்ணுவாரு, படம் எடுத்துட்டு வருவார். படம் எடுத்துட்டு வந்து நேரடி தகவலுக்கு வருவாரு. வேற அவருடைய பகுதியை வந்துருவாரு. அவர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அவர் பகுதி இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய இந்த மலை கொடைக்கு எல்லாத்தையும் பிடிச்சிடுவார். பிடிச்சிட்ட உடனே ஒரு கருத்து மேல திப்பு சுல்தான் முடிவு பண்ணுவார், நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். சரிங்களா? என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ல இந்த ஹைதராபாத் மராட்டியில பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் இருப்பாங்க. 2வது போர்ல இவங்க இருப்பாங்க. 3வது போர்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருப்பாங்க. யாருக்கு ஆப்போசிட்டா? திப்பு சுல்தான். மாறி மாறி வருவாங்க. இவங்க வந்து நல்லாவே உதவி செய்வோம். மராட்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதியில போர் புரியத்துல அவங்க இதுவா இருப்பாங்க. அதனால சீக்கிரமா வந்து வீழ்த்திடுவாங்க. இவங்க திப்பு சுல்தான் ஒரு கருத்து மேல நம்ம தோற்றுன்றதை உணர்ந்துருவாரு. உணர்ந்த உடனே ஒரு உடன்படிக்கை வராது. அந்த உடன்படிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை பாத்தீங்கன்னா 3ஆம் மைசூர் போரின் முடிவில் ஏற்படக்கூடியது 1892. இதுல என்ன உடன்படிக்கை என்ன சொல்லிப்பாங்க பாத்தீங்கன்னா, திப்போடைய நிர்வாகத்துல இருக்கிற பாதி பகுதி நிலப்பகுதி பாதி கொடுத்துருணும். 2வது பாத்தீங்கன்னா அவருடைய 2 மகன்களையும் பணையமா கொடுத்துடணும். நீ அப்பப்போ சண்டைக்கு வர பண்ண முடியாது. போர் இழப்பீடு தொகையா 3.6 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது இல்லாம திண்டுக்கல், மலபார், குடகுமலை இந்த பகுதியிலையும் கொடுத்துடணும்னு சொல்லிடுவாங்க. பாராமகர் இந்த பீடபூமி சொல்றோம்ல, சேலம், கோயம்புத்தூரை வாங்கிக்குவாங்க. அவங்க இவ்வளவுத்தையும் வாங்கிட்டு பெரிய அளவுல இந்த திப்பு சுல்தான் ரொம்ப அவமானப்படுத்த கொடுப்பார். சொந்த மகனே கொடுக்கும்போது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அவரால் ஏற்றுக்கவே முடியாது தோல்வியை. அவரு வெறித்தனமா இருப்பார். இதுல ரொம்ப நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார். அவர் இன்னும் ஆக்ரோஷமாவே இருப்பார். சரிங்களா? அடுத்தது நம்ம 4ஆம் மைசூர் போர் பார்க்கலாம். இப்ப 4ஆம் மைசூர் போர் பாத்தீங்கன்னா 1799 நடக்கும். இது இந்த போரின் முடிவில் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் கொல்லப்படுவார். சரியா? திப்பு சுல்தான் கொல்லப்படுவார். இதுக்கான இந்த போருக்கான காரணம் பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து 3ஆம் மைசூர் போர்ல ரொம்ப அவமானப்படுத்திருப்பார். அவருடைய மகன்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. நிறைய போர் இழப்பு தொகையை கொடுத்திருப்பாங்க. இந்த அவமானத்தை அவர்களை ஏற்றுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர் இங்கிருந்து இந்தியாவுக்கு கட்டணும்னு நினைப்பார். முழுமுச்சா இங்கிருந்து உங்களை ஓச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சு துருக்கி, பிரான்ஸ், ஆப்கானிஸ்தான், அரேபியா இந்த நாடுகளுக்கு தூதுவர் அனுப்புவாங்க. சரிங்களா? தூதுவர் அனுப்புவாரு. அது இல்லாம எகிப்தின் மீது நெப்போலியன் படையெடுத்து போயிருப்பாரு. அப்ப அவருடைய தொடர்பு இருந்திருப்பாரு. நெப்போலியனோட அவர் தொடர்பு இருந்திருப்பாரு. சரிங்களா? நெப்போலியனோட தொடர்பு இருந்திருப்பாரு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சுக்காரன் பாத்தீங்கன்னா ஜாக்கோபியன் கழகத்துக்கு ஒரு சுதந்திர மரத்தை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நினைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஜாக்கோபியன் கழகத்தினுடைய ஒரு அந்த கழகத்தை வந்து சுதந்திர மரத்தை நட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை வந்து இருக்கும். இப்ப யாருன்னா போர் எப்படி நடக்குன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளச்சிலி வந்து போரை ஸ்டார்ட் பண்ணுவாரு. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, பொம்பாயில இருந்து ஸ்டோன்னு ஒரு படத்தை பத்தியும், சென்னையில இருந்து வெள்ளச்சிலியும் என்ன சொல்லுவாரு, வர சொல்லுவாங்க. 2 பக்கம் போட்டு லாக் பண்ணும்போது படையெடுத்து வந்த திப்பு சுல்தான் பின்வாங்கிட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் தலைநகரத்துக்குள்ள போயிட்டு அங்கேயே போயிட்டு அங்கேயே வந்து சுத்தி அடைக்கப்பட்டுருவார். அதுதான் அந்த ஏரியா கைப்பற்றுவாங்க. இந்த ஏரியா நாசம் பண்ணிட்டு திப்பு சுல்தானை என்ன பண்றாங்க, கொன்றுவாங்க. கொண்டுட்டு அவருடைய மகன்களை வேலூர் சிலையில அடைச்சிருவாங்க. சரியா? வேலூர் சிலையில அடைச்சிருவாங்க. அதோட அது முடிஞ்சது. இப்ப இந்த போருடைய விளைவு பாத்தீங்கன்னா, கனடா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த பகுதியில எங்க போயிடும் பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய வெள்ளக்காரங்க அவங்களே வச்சுக்குவாங்க. கடைசியா ஒரு விஷயம் என்ன, 3ஆம்
கிருஷ்ணராஜ உடையார். கிருஷ்ணராஜ உடையார் அவர் வந்து மன்னரா மாத்திடுவாங்க. மறுபடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்து உயர்குடினா அவருக்கு ஒன்பை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுவாங்க, மன்னரா கூப்பிடுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு விஷயம் நமக்காக வரணும். மூன்றாம் மைசூர் போர்ல ஒரு 3 பகுதி போயிருக்கோம். அதே போல 4ஆம் மைசூர் போர்ல பாத்தீங்கன்னா இந்த 4 பகுதி போயிருக்கோம். சரியா? இப்ப உங்களுக்கு 3ஆம் மைசூர் போர்ல என்ன போச்சுன்னா ஒரு சொல்லி போறோம், சொல்லுங்க. திண்டுக்கல், சேலம், பாராமூர், சேலம், கோயம்புத்தூர், அது பாத்தீங்கன்னா மலபார், குடகுமலை. இதுல பாத்தீங்கன்னா கனடா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம். சரியா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். என்ன ஷார்ட்கட் சொல்லி பார்ப்போம். அடுத்து பாருங்க, இதுல துணைப்பட திட்டத்தை பார்க்கலாம். நம்ம அது நிர்வாகம் மரத்தை கூட நம்ம அடுத்துதான் பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப முக்கியமான திட்டம் பார்த்துக்கலாம். துணைப்பட திட்டம் பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா வெள்ளஸ்லி பிரபு. யாரு? வெள்ளஸ்லி பிரபு தான் அதை கொண்டு வந்திருப்பாரு. வெள்ளஸ்லி தான் கொண்டு வந்திருப்பான். இந்த திட்டத்தோட நோக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அந்த சுதேச அரசுகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, கட்டுப்பாட்டில் அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்து, சுதேச அரசுகளை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தோம். தான் வந்து தன்னுடைய ஏகாதிபத்திய கொள்கை என்ன பண்ணணும், விரிவாக்கம் செய்யணும். தாங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். அப்ப என்ன சொல்றாங்க, சுதேசி அந்த அரசுல பாதுகாக்கப்பட்ட அரசு சொல்றாங்க. எப்படின்னா இவங்களுடைய பழைய எழுதிட்டு அவங்களுடைய யாரும் தாழ்வு நடத்த மாட்டாங்க சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு வந்து தலையாய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். சரியா? இப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளஸ்லியோட நோக்கம் என்னன்னா, அவன் என்ன சொல்ல வரனா, இந்தியாவில் ஆங்கில பேரரசு என்பதற்கு பதிலாக இந்தியாவில் ஆங்கில பேரரசு நல்லா கவனிச்சுங்க. சரியா? இன்னும் என்ன ஆகும், கடைசி எடுத்து என்னன்னா வச்சுங்க, இந்தியாவில் ஆங்கில பேரரசு என்பதற்கு பதிலாக இந்தியாவில் ஆங்கில பேரரசு கொண்டு வரணும் அவன் நோக்கம். இப்ப இந்த திட்டத்தோடைய சிறப்பம்சம் பாருங்க. அதாவது அவன் என்ன சொல்றான்னா, எங்களுடைய சுபேதர் வந்து உங்களுடைய சுதேச அரசுல உங்களுடைய நாட்டுல இருப்பாரு, அவர் உங்க அரசர்களே இருப்பாரு, உங்க தலைநகரத்துல இருப்பாரு. நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய படைகளை நீங்க கலைச்சிடணும், உங்களுடைய படைகளை நீங்க கலைச்சிடணும். அதே போல ஏதாவது வேற அரசு நாடு ஏதோ வெளிநாடு நீங்க உடன்படிக்க போகணும், ஏதாவது சொல்ல போச்சுன்னா எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். சரியா? எங்களுக்கு பர்மிஷன் கேட்காம நீங்க பண்ணக்கூடாது. எங்களுடைய படைகளை பராமரித்து நீங்க நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இது முற்றிலுமா வந்து நம்ம பெய்யாளர் தரத்தை நம்மளுடைய அரசுடைய பெய்யாளர் தரத்தை காட்டுது. இது வந்து நம்மளுடைய நாட்டை ஒரு ராணுவமே இல்லை ஒரு அரசுக்குன்னா அப்ப யாரும் காப்பாற்றுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப முற்றிலுமா வந்து என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஆட்சி பகுதியா அந்த பகுதியை முடிவு பண்ணிடலாம், படைகள் கலைக்கு கொடுக்கிறது, மொத்த கண்ணோட இவங்களே எடுத்துக்கிறாங்க. சரியா? அதான் இதோடைய நோக்கம். இப்ப துணைப்பட திட்டம் நம்ம பார்த்துட்டோம். இதுல முதல்ல சேர்ந்த அரசு நம்ம பார்க்கலாம். என்ன அரசுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றேன், ஒண்ணு சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தான் போகும். சரிங்களா? ஹைதராபாத், அது எடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், அயோத்தி, குவாலியர், பேஷ்வா, போன்ஸ்லே, இந்தூர், ஜெய்ப்பூர், உதய்பூர், அடுத்து ஜோத்பூர். சரியா? இப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 1898 முதல் சேர்ந்தது ஹைதராபாத். இது ஞாபகம் வச்சுன்னா போதும். அதை தாண்டி போனா தஞ்சாவூர் ஞாபகம் வச்சுங்க, 2 ஞாபகம் வச்சுன்னா போதும். கடைசியா எது பாருங்க, ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். இந்த 1818 இது மட்டும் ஞாபகம் வச்சுங்கன்னா போதும். கடைசி மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப ஹைதராபாத் 1818 இப்ப ஹைதர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சம் போகிறாரு. எங்க தஞ்சம் போகிறாரு? அயோத்திக்கு போய் தஞ்சம் போகிறாரு. சரியா? ஹைதர் என்ன பண்றாரு? தஞ்சம் போகிறாரு. எங்க? அயோத்தியில போய் தஞ்சம் போகிறாரு. அயோத்தின்றது என்னது, வந்து நமக்கு ஒரு இந்து கடவுள் இருக்காரு. சரியா? அவங்க போய் என்ன பண்றாரு, பாபா பாபான்னு எதை கத்துறாரு, காப்பாத்துன்னு கத்துறாரு. சரியா? அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு இந்து கோயில் தராது, பேஷ் நல்லா இருக்கு, பாபா நீ வந்து ஜாயின் பண்ணிக்க மாத்திர அப்படின்னு சொல்றாங்க. பேஷ் சொல்லி என்ன பண்றாங்க, அவர் மூஞ்சில பான்ஸ் பவுடர் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன அடிப்பாங்க, காசுக்கு போனா விபூதி தான் அடிப்பாங்க. அதை நீங்க பான்ஸ் பவுடர் அடிக்கலாம் வச்சுங்க. பான்ஸ் பவுடர் அடிக்கிறாங்க. சரியா? பான்ஸ் பவுடர் அடிச்சு உடனே என்ன பண்றாரு, அவர் இந்துவா மாறிடுறாரு. சரியா? இந்துவா மாறிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜெய் அப்படின்னு சொல்றாரு, ஜெய் தாய் அப்படின்னு சொல்றாருன்னா வச்சுங்க. சரியா? ஜெய் தாய் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா உதயமாகுது. அவருக்கு நானும் உதயமாகுது. சரியா? நானும் உதயமானே அவருக்கு
என்ன பண்றாங்க, ஜோடியா இருந்துச்சுன்னா ஜோத்பூர்ல பதில உட்கார வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இப்போ கொஞ்சம் குறைய டைம் இருந்ததுனால நம்ம முடிச்சிடலாம். சரியா? இப்ப நம்ம ஈஸியா முடிச்சிடலாம் பாருங்க. என்ன பண்றாரு, தஞ்சம் போறாரு எங்க அயோத்தியில. தஞ்சம் போகும்போது ஓன்னு கத்துறாரு. கத்துன உடனே என்ன பண்றாரு, உடனே கத்திட்டு என்ன காப்பாத்துறாரு. உடனே என்ன சொல்றாங்க, பேஷ் வா வாங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, விபத்து அடிக்கிறாங்க. விபத்து அடிக்கிறாங்க, பான்ஸ்போர்ட் அடிக்கிறாங்க. ஆக்சுவலி அவர் இந்துவா மாறிடுறாரு. மாறி என்ன பண்றாரு, ஜெய் காளியா பண்றாரு. அவருக்கு நானும் வந்து உதயபோர். சரியா? உடனே அவருக்கு ஒரு ஜோடி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிச்சிடலாம் இல்லட்டா. சரியா? ஜோத்பூர் ஜோடி பார்த்து கல்யாணம் முடிச்சிடறாங்க. வேலை முடிச்சா அடுத்தது நம்ம பார்க்கறது வாரிசு எதிர்ப்பு கொள்கை. வாரிசு எதிர்ப்பு கொள்கை அடுத்தது வாரிசு எதிர்ப்பு கொள்கை. வாரிசு எதிர்ப்பு கொள்கை பாத்தீங்கன்னா 1848 கொண்டு வந்திருக்காங்க. வாரிசு எதிர்ப்பு கொள்கை 1848 கொண்டு வந்தாங்க. இது யார் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா டல்லர்ஸ். சரியா? டல்லர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பான். இது அவனோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதேச அரசுகள் வந்து வெள்ளசிக்கு கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா அதோடைய ஒரு மாற்று திட்டம் தான் இருக்கும். அவன் வந்து ஒரு துணைப்பட திட்டம் கொண்டு வந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, ஒரு சுதேச அரசு இருக்காரா, அவருக்கு போய் வாரிசு இருக்காரு. வாரிசு இல்லைன்னா அந்த அவர் என்ன பண்ணலாம், அவர் சொத்துக்களுக்காக அவர் தத்து எடுத்துக்கலாம். அவர் இறந்துட்டாருன்னா அந்த அரசுடைய சொத்துக்கள் மட்டும் அந்த தத்து பிள்ளைகளுக்கு போயிடும், அந்த நிர்வாகம் யாருக்கு போயிடும், ஆங்கிலேயருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இதுதான் அதனுடைய நோக்கம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சேர்ந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சதாரா, ஜெய்ப்பூர். சதாரா வந்து 1848 ஜாயின் பண்ணிருக்கோம். சதாரா, அதுக்கடுத்து ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர். சரிங்களா? கடைசியா சேர்ந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நாக்பூர் 1854. சரிங்களா? இப்ப இந்த வெள்ளச்செடியோடைய அந்த கொள்கையும் துணைப்படை திட்ட கொள்கையும் அந்த வாரிசு கொள்கையும் என்ன செய்யுது பாத்தீங்கன்னா 1803 நடந்த தென்னிந்திய கிளர்ச்சி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அதுக்காகவும் வேலூர் கழகம், சிப்பாய் புரட்சி கழகம். இப்ப இந்த மூணுத்துக்குமே வந்து மூல காரணம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த 2 திட்டங்கள் தான். சரியா? இந்த மூன்று கழகங்களுக்குமே காரணம் அவங்களுடைய திட்டங்கள் தான். இப்ப இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்ல. இப்ப சதா என்ன பண்றா, ஜெய் கூட போறா. சதா ஜெய் கூட போறா. எப்படி போறான்னு பாத்தீங்கன்னா பேரு சபலப்பட்டு போறா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. சரியா? சதா வந்து ஜெய் கூட சம்பல்பூருக்கு ட்ரெயின்ல போறா ஞாபகம் வச்சுங்க. சதா ஜெய் கூட சம்பல்பூருக்கு ட்ரெயின்ல போறா. சரியா? பக்கத்துல, அதாவது பக்கத்துலன்னா அது உதயம் இருக்கான். அதாவது உதயம் சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுங்க. பக்கத்துல உதயம் இருக்கான். அவங்க கூட யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதயம் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜான் நாகத்தை எடுத்து போறான் ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் நான் ஒன்னும் சொல்றேன் பாருங்க. சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர். இப்ப சதா என்ன பண்றா, ஜெய் கூட சம்பல்பூருக்கு போறா, ஒரு ட்ரெயின்ல போறா. போகும்போது பக்கத்துல இருந்துதான் பக்கத்துல யாரு இருக்குன்னா உதயம் இருக்கான். அவன் எப்படி இருக்கான் பாத்தீங்கன்னா ஜான் நாகத்தை கையில வச்சுன்னு இருக்கான். அவ்வளவுதான். சரியா?